ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்விடி சேனல். சேர்ந்தோட தான் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து பஸ் இந்தோனேஷியாவில் ஒரு நியூ பஸ் தான் நம்ம வந்து ஓட்ட போடுறோம். அந்த பஸ்ஸை நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வாங்கினேன். அண்ட் இந்த இடத்துல லெஃப்ட் சைட் கார்னரில் என்னோடய ஐடிக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், $439 என்கிட்ட இருக்குது. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்மியாக தான் இருந்திருக்கும், ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கும். இவ்வளோ சம்பாதிச்சதுனால ஆக்சுவலி எனக்கு வந்து எக்ஸாம் கண்டக்ட் ஆகி கிடக்கு. டெர்மினல் லீவ் வந்து எனக்கு வந்து வருது, ஒரு 10 days வரும், 1 week ஆர் 10 days வரும். அப்போ நான் டெய்லி வீடியோஸ் நான் போடுவேன், கண்டிப்பாக நான் டெய்லி வீடியோஸ் போடுவேன் அப்போ. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னால் கொஞ்சம் போட முடியல வீடியோஸ் அவ்வளோவா. அதுக்கு நான் சேர்த்து வச்சு நான் டெர்மினல் லீவுக்கு மொத்தமாக ஃபுல்லாக போட்டு விட்ருவேன் வீடியோ. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து நம்ம ஓட்ட போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா இந்த பஸ் தான். டன் 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 டன். வரும் நல்லா. பின்னாடி இந்த இடத்துல லைட்டிங்ஸ் இல்லை, கீழே இருக்குது லைட்டிங்ஸு, சைட்லேயும் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு லைட் இருக்குது. அண்ட் டாப்பில் இதோட பேர் நான் வந்து உண்மையாக நான் மறந்துட்டேன். ஓகேங்களா? நான் மாடு வேற நான் வந்து நிறைய போட்டு வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 8 9 மாடு போட்டு வச்சுருக்கேன். அதனாலே இந்த கேம் செமையாக இருக்கும். ப்ளஸ் நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ நம்ம டைரெக்டாக நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். ஆக்சுவலி நம்ம டூர் தான் போகிறோம். டூரில் தான் ஒரு இடத்துக்கு போகணும். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். $21 கிடைக்கி, அது எப்படி டபுள் அமௌண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய காசு வந்து கிடைக்கும். சும்மா ஆட் வந்து எனக்கு கடுப்பாக வேறு இருக்குது. ஆக்சுவலி இதில் நெட்டை ஆஃப் பண்ணோம்னா எதுவும் ஆயிருமான்னு தெரியல. ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஆக்சுவலி கண்டிப்பாக ஒரு நாள் வந்து நான் கண்டிப்பாக இந்த பஸ்ஸை நான் மல்டிப்ளேயருக்கு எடுத்துகிட்டு போவேன். இப்போ என்னால் எடுத்துகிட்டு போக முடியல. ஓட்ட ஆரம்பிக்கலாம். உள்ள இன்டீரியர்ஸ் பாருங்கள், மாசாக இருக்கும். ஆக்சுவலி இன்டீரியர் நான் கஸ்டமைஸ் பண்ணல, ஒன்லி அவுட்டீரியர். ஆக்சுவலி நான் உங்கள்கிட்ட சொல்லலை, இந்த கீழே எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல ஒரு இது வருது. மற்றெல்லாம் ஹெட்லைட் மட்டும் தான் இருக்கும், ஆனால் நம்மளில் இதில் மட்டும் தான் இது இருக்கும். நடுவில் இருக்குது பாருங்கள், நம்பர் பிளேட்டுக்கு மேலே ஒரு லைட்டு, அது வராது, நான் தான் போட்டிருக்கேன் அந்த லைட்டு. அண்ட் கீழே பார்த்து லைட் அடித்தா ஃபஸ்ட்டில் இருக்க லைட்டு மாதிரி தான் இல்லை, டபுள் அடித்தா மட்டும்தான் கீழே இருக்கிறது வரும். இப்போ நம்ம லைட் தேவையில்லை, கண்டிப்பாக நம்ம லைட்டை போட்டுடலாமா வேண்டாம். அது நம்ம லைட் இப்போ போடாமல் கஸ்டமர்ஸை போய்
சாரி பேசஞ்சர்ஸை போய் பிக்கப் பண்ணுறதுக்கு அப்புறம் விட்டுருக்கேன். பேசஞ்சர் பிக்கப் பண்ண போகலாம். ஆக்சுவலி நான் போகிற வரைக்கும் ஒன்றுமே பேச மாட்டேன். ஆனால் வண்டி ஓட்டுறதுல கான்சன்ட்ரேட்டாக இருக்கணும். இல்லைனா இது போக வேண்டிய வரையே யூஸ் பண்ணணும். கண்டிப்பாக சொல்லிடுவேன். சொல்லலை இல்லை டேமேஜ் 1% ஆகிட்டு ஆக்சுவலி இனி நான் வந்து நிறைய மாட்ஸ் வச்சு தான் போட போகிறேன் வீடியோஸு. கார் பார்க்கிங் கேமில் நான் இப்போ அவ்வளோ உள்ளே போகிறதில்ல. ஏன்னா அதில் கண்டென்ட் இன்னும் வேறு ஒன்றுமே இல்லை. விற்கணும், காசு சம்பாதிக்கணும், வேறு கார் வாங்கணும், விற்கணும், காசு சம்பாதிக்கணும், வேறு கார் வாங்கணும், ரேஸ் ஓட்டணும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஆனால் அதில் என்கிட்ட நிறைய காசு வந்து இருக்குது. இதில் அதனால் நான் கிவ்அவே பண்ணுவேன். ஐ மீன் கேமில் இல்லைன்னா ரேஸ் வச்சு எல்லாருக்கும் கொடுக்க போகிறேன். ஆக்சுவலி இப்போ என்கிட்ட அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1 lakh 1 lakh இல்லை 2 lakhs இருக்குது. அதில் 2,50,000 அதில் இருக்குது. ஆனால் அது பத்தாது. ஒரு 4 lakh வச்சுக்கிட்டா தான் சேஃபு. 3 பேரை செலக்ட் பண்ணி ஒரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்க முடியும். ஆக்சுவலி ரூட்னால் வேறு மாதிரி இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி ஒரு கொடைக்கானல் இது ஓட்டிகிட்டு தெரியுமா, அந்த இதை நான் வந்து நிறைய போய் இந்த காசு சம்பாதிச்சேன். அந்த ரூட் எனக்கு பிடிச்சிருக்கு. சாரி இண்டிகேட்டர் போடாமல் திரும்பிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது ஒரு டபுள் டக்கர் பஸ்ஸு. கீழே ஆள் இருப்பாங்க, மேலேயும் ஆள் இருப்பாங்க. தெரியும்னு நினைக்கிறேன். கீழே ஆள் இருப்பாங்க, மேலேயும் ஆள் இருப்பாங்க. அதனால தான் இது டபுள் டக்கர். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், மேலே ஒரு செக்ஷன் இருக்குது, கீழே ஒரு செக்ஷன் இருக்குது. ஆக்சுவலி இல்லை, நான் நிறைய ஸ்டடி ட்ரிப் தான் எடுப்பேன். ஆக்சுவலி ஆனால் ஃபேமிலி ட்ரிப்பு இப்போ நான் எடுத்துருக்கேன். இதுக்கு நான் வந்து சம்பாதிக்கிறதுல ஃபுல்லாகவே 1 and only ஸ்டடி ட்ரிப் தான். ஏன்னா அதில் வந்து வீடியோ போட மாட்டேன்னா, அதனால் நானே ஓனாக வச்சு விளையாடுவேன். அதாவது இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம கேஎஃப்சியில் போய் சாப்பிட போகிறோம், நம்ம ஸ்கூல்லேருந்து கேஎஃப்சியில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி நானே ஓனாக சொல்லி வச்சு விளையாடுவேன்.
ஆக்சுவலி இவங்க நம்ம ரிட்டன் வர கூட்டு வரணும். ஆனால் ரிட்டன் கூட்டு வந்தால் வீடியோ பயங்கர பெருசாகிடும். வேறு வழி இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் நான் கண்டிப்பாக ரிட்டன் கூட்ட வர மாட்டேன். இந்த வீடியோவில் நம்ம கூட்டு போகிறது மட்டும்தான் டாஸ்க்கு. ரிட்டன் கூட்ட வரதில்லை. ஆக்சுவலி இன்னொரு சேலஞ்சானு ஒன்று வச்சுப்போம். இதில் 96 இருக்குல்ல, 70 வரைக்கும் வச்சுப்போம் அதிகபட்சம். அதுக்கு கீழே டேமேஜ் பண்ணோம்னா நான் ஒரு பனிஷ்மெண்ட்டை வந்து விளைவிப்பேன். அந்த பனிஷ்மெண்ட்டை ஒரு ஷார்ட்ஸாக வீடியோ போடுறேன். ஆனால் ஒன்லி 120 தான் திருப்போம். ஓரளவு போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ இருக்கு போகிற ஒன்று. ஏய் லூசு பாயிலே, ஏன்டா நான் உங்களை திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? பரவாயில்ல, 96 அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். இல்லை வென்றால் பனிஷ்மெண்ட்டை வைக்கணும். அப்படியே 100லேயே திருப்பணும். அப்போ ஜாலியாக இருக்கும். லெஃப்ட் சைடு தான் அதிகமாக போட்டுருக்கேன். லெஃப்ட் சைடு கண்ணாடி ஃபுல்லாக நொறுங்கிட்டு. இங்கே பாருங்கள், ரைட் சைடு பாருங்கள், லெஃப்ட் சைடு தான் நெளிஞ்சிட்டு. ஆனால் அந்த பஸ்ஸில் நல்லா அடி தாங்கணும். அது வரைக்கும் ஓகே. லைட்டாக போட்டுருவோமா? இன்னும் ஊரை விட்டு தாண்டலா. இந்த ஊரை விட்டு தாண்டினாவே நம்மளுக்கு எதாவது கிடைக்கும். சீக்கிரண்டா. 6th கியரில் போய்கிட்டு இருக்க வண்டி. பஸ்ஸுக்கு எத்தனை கியர் இருக்குன்னு எனக்கு தெரியல. 10th கியர் வரைக்கும் இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து யார் சொன்னான்னா சிஸ்டர் தான் சொன்னாங்க. பஸ்ஸுக்கு 10th கியர் வரைக்கும் இருக்கும். நம்ம பஸ்ஸுக்கு எத்தனை கியர் இருக்குன்னு பார்க்கலாம். ஏய் நீ தான் சொன்ன. ஓகே, அவள் சொல்லலைன்றா. It's not possible. Okay guys, நம்ம வண்டி ஓடித்தான் இருக்கோம். சூப்பர். இப்போ நம்ம டிரைவிங்கில் தான் இருக்கிறோம். டக்குன்னு போகணும். லெஃப்ட் சைடில் இந்த வண்டி திரும்பவும் பாருங்கள். ஏன்னா இதுக்கு நான் அத்தனை தடவை வந்திருக்கேன். அதனால் எந்தெந்த வண்டி எப்போ போகும், என்னென்ன கலர் வண்டி எந்தெந்த இடத்துல திரும்பணும் எல்லாத்தையும். கோவில்னு நினைக்கிறேன். ரைட். கென்கானான்னு போட்டிருக்கு. விஷ்ணு கோவில்னு நினைக்கிறேன்.